வணக்கம் நேர்களே. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் பொருளாதார ஆலோசகரும் பட்டய கணக்காளருமான திருமிகு சுபாஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் நடப்பு பொருளாதார நிலை குறித்து பல்வேறு விஷயங்களை கேட்டுப்படலாம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த 3 நாளா மேடம் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம், தொடர்ச்சியாக ஒரு பெரிய சரிவை நோக்கி என்எஸ்சி ஆகட்டும், அதே மாதிரி பிஎஸ்சி ஆகட்டும், சென்செக்ஸ்னுடைய புள்ளிகள் ரொம்ப சரிவான வர்த்தகத்தில் இருக்கு. என்ன காரணம் அடிப்படையில்? ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறமா கொஞ்சம் ரிவைவ் ஆகி வந்து திருப்பியும் இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியை வந்து ஸ்டாக் மார்க்கெட் சந்திக்குது. இதுக்கு காரணம் அப்படின்னா பல காரணங்கள் ஆக்சுவலா. ஸோ ஜனவரியில என்ன நடக்கும்ன்றது தெரியாத ஒரு ஸ்கெப்டிசிசம். இப்ப ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே மொத்தமுமே ஒரு பெர்செப்ஷனை சார்ந்த ஒரு விஷயம் தான். அதோட பிரைஸ் ஏறுறதும் இறங்குறதும் தோ அண்டர்லைன் லாஜிக்ஸ் இருந்தாலும் இப்போ சில கம்பெனிஸ் எல்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், ஆனா அதோட பிரைஸ் வந்து இறங்கும். சோ அந்த மாதிரியான விஷயத்துல பர்செப்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நிறைய டிரைவ் பண்ணுது. சோ இப்போ இந்த மாதிரியான ஒரு அன்சர்டன் இதுல வந்து அங்க என்ன நடக்கும்ன்றது தெரியாத நிலைமையில நிறைய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய பணத்தை இந்தியால இருந்து வித்ட்ரா பண்றாங்க. சோ அது வந்து ஒரு முக்கியமான காரணம். மேடம், இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸே இப்போ நிறைய டிப் ஆயிருக்கிறத பார்க்க முடியுமா? அது ரெண்டுலையுமே நம்ம ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்போ என்எஸ்சிலையும் ஆகட்டும், பிஎஸ்சி ஆகட்டும், அதுலேயுமே சென்செக்ஸில் நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒட்டுமொத்தமாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதுவும் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 3 டேஸாக ஒரு இன்வெஸ்டர்ஸ்லாம் பயந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னே சொல்றாங்களே. கண்டிப்பா, நிச்சயமா. ஏன்னா நமக்குமே வந்து இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும்னு ஒரு கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாகவே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய முயற்சிகளை வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நமக்கு நம்மளுடைய சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோல்டு இல்லாட்டி ரியல் எஸ்டேட், மேக்ஸிமம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இவ்வளவுதான் நம்மளுடைய சேவிங்ஸா இருந்தது. சோ இப்ப இதுல இருந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா இவ்வளவு பொருளாதாரம் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இவ்வளவு பணம் வந்து அங்க தேவைப்படுது. இந்த பணம் மொத்தமுமே வந்து அரசாங்கத்தாலேயோ இல்ல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாலேயோ கொண்டு வர முடியாது. நம்மளுடைய நாட்டுல இவ்வளவு சேவிங்ஸ் இருக்கும்போது அது அழகா அங்க டைவர்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே டெவலப் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் ஆகும். இதனால செபி ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட சேவிங்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட்னு பார்த்தோம்னா ஒரு 2% தாண்டாம தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் டாக்ஸ் ரிலேட்டடா எல்லா விதத்திலயுமே வந்து சப்போர்ட் பண்ணுவது. இப்போதான் நிறைய மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் நல்லாவும் சம்பாதிச்சாங்க அப்படின்றதுதான் சொல்லணும். பட் இப்போ வந்து இந்த வீழ்ச்சி எல்லாருக்குமே ஒரு பயத்தை தான் உருவாக்கி இருக்கு. இது எப்ப சரியாகும்னு வந்து கண்டிப்பா யார் கையிலயும் இல்லை. இது மொத்தமா ஒரு அனுமானத்தை சுத்தி இருக்கிற விஷயம்ன்றதுனால அதனால இது எல்லாமே ஒரு ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகட்டும், இல்ல வந்து இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அமெரிக்காவை சுத்தி இருக்கிற விஷயங்கள் ஆகட்டும், நெக்ஸ்ட் இந்த கரன்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ சைனா, ரஷ்யா அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு காமன் கரன்சி வச்சு ட்ரேட் பண்ணலாமா? இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கிற ஒரு டிஸ்கஷன் தான். இப்ப இந்த டாலர் ரேட் ரிலேட்டடான விஷயம் போது நமக்குள்ள ஒரு காமனா ஒரு கரன்சி வச்சு ட்ரேட் பண்ணலாமா? இப்போ இவர் ட்ரம்ப் வந்து அங்க அமெரிக்கால ஜெயிச்சிருக்கிற நிலைமையில அவர் வந்து பயங்கர அக்ரெசிவ் நம்ம பார்த்திருக்கோம், எல்லா மீடியாலையும் நம்மளும் பாக்குறோம். சோ இப்ப அவரோட ஸ்டாண்ட்ஸ் என்னவா இருக்கும், இந்த கரன்சி ரிலேட்டடான விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படிங்கறதுமே வந்து ஒரு பயத்தை உருவாக்குது. சோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் சேர்ந்து இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இங்க இருந்து வித்ட்ரா பண்றது இந்த ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். இதில் இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது அழகாக சொன்னீங்க, இது ரொம்ப ஸ்கெப்டிக்கலான விஷயம், இது நம்ம வந்து யார் எப்படி பண்ணணும் என்னங்கிறதே எல்லாரும் ஒரு பயத்தில் இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் பேச முடிக்கும்போது சொன்னீங்க. 2 விஷயமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் கோல்டோட ரேட் வந்து கணிசமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு 2 மந்த்ஸ் பேக் நம்ம பார்க்கும்போது, ஏன் லாஸ்ட் மந்த்தே நம்ம பார்க்கும்போது 59,000 பக்கத்தில் போச்சு. அதுக்கு முன்னாடி 60,000 பக்கம் 1 லட்சமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில் இப்போ கணிசமாக குறைஞ்சிட்டு வரதே இருக்கு மேடம். ஆனால் கணிசமாக குறையும் போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாகணும் அப்படின்னு ஒரு 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 பெருசே இருக்கே, அது எப்படி பார்க்கப்படுது? ஸோ இப்போ உங்களோட கேள்வி வந்து ஸ்டாக் மார்க்கெட் குறைஞ்சா அட்லீஸ்ட் இங்கேயாவது ஏறணும், 2 இடத்துலயும் ஒன்னா சேர்ந்து குறையுதே, இது என்ன அப்படிங்கிறீங்க. சோ இப்போ கோல்ட பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எல்லா கவர்மெண்ட்ஸுமே இப்போ நமக்கு இப்ப ரஷ்யா உக்ரைன் வாரும் போது அவ்வளவு ரிசோர்சஸ் இருந்தாலும் அவங்களால அவங்களுடைய அசெட்ஸையே வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்ப நீங்க வார ஸ்டாப் பண்ணலன்னா உங்களுடைய அசெட்ஸ் மொத்தமே வந்து நாங்க கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுவோம், அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் யூஎன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சைனா இதை முதல்ல ஆரம்பிச்சாங்க, நிறைய கோல்டு வாங்கி ரிசர்வ்ஸா வந்து சேர்க்கறதுக்கு. ஏன்னா கரன்சி வந்து என்ன வேணா நடக்கலாம்,
ஆயில் பிரைசஸ் சேஞ்சஸ் நடக்கலாம். எந்த வார்ல நடந்தாலும் மத்த எல்லா ரிசோர்ஸஸுமே வந்து ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு விஷயமா தான் இருக்கும். நீங்க அவ்வளோ நம்ம சேர்த்துமே கூட நமக்கான டாலருக்கு நிகரான நம்முடைய மதிப்பு வந்து சரிஞ்சிக்கிட்டே தானே வருது. கோல்டு புல்லியன் ஸ்டாண்டர்டுங்க நமக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம் தான். அப்படி இருந்து சரிஞ்சிட்டு தானே வர்றோம் மேடம். கண்டிப்பா. அதுவும் சரிஞ்சுட்டு தான் வருது. பட் சம்வேர் அத ஒரு பேலன்ஸ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அவங்க நெறைய சேர்த்துட்டு தான் வராங்க. அண்ட் இதோட பிரைஸ் வந்து ரொம்ப அபரிவிதமா வளருது. சோ சாமானிய மக்களுக்கு ஒரு எட்டாத ஒரு விஷயமா கோல்டு போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்டுல நம்ம நெறைய இன்வெஸ்ட்மெண்ட்ட ப்ரமோட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இப்ப இம்போர்ட் டியூட்டிய வந்து கட் பண்ணாங்க இப்ப ஆகஸ்ட்ல. சோ நீங்க ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர்ல பாத்தீங்கன்னா நம்ம நவம்பர் எல்லாம் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய டெபிசிட் இருந்தது. கிட்டத்தட்ட $37 மில்லியன் வந்து நம்மளுடைய டெபிசிட் இருந்தது. ஏன்னா நிறைய இம்போர்ட்ஸ் இருந்தது, எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. சோ இப்ப இவ்ளோ கோல்டு இம்போர்ட் இருந்ததுனால டெஃபினட்டா வந்து அதோடைய பிரைசஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இதுல ஸ்டாக் மார்க்கெட் குறையும் பொழுது நம்ம வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்டா இதை பார்த்தோம்னா. பட் நீங்க இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாத்தீங்கன்னா சாமானியமான ஒருத்தர் இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருக்கு, நான் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சி அடைய போகுதுன்னு எனக்கு தெரியற நேரத்துல ஓகே பரவாயில்ல நான் எடுத்து கோல்டு வாங்குறதுங்கிறது ஓகே. பட் இப்ப ஸ்டாக் மார்க்கெட் அபரிவிதமான ஒரு வீழ்ச்சியை சந்திச்ச நிலைமையில என்னோட 1 லட்சம் இன்னைக்கு வந்து ஒரு 20,000 அங்க இருந்துச்சுன்னா நான் எப்படி அதை எடுத்து கோல்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சோ இந்த கோல்டு வீழ்ச்சிக்குமே வந்து இந்த ஃபெடரல் ரேட் கட் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் நம்ம இப்ப இவ்வளவு வந்து இங்க கோல்டு வாங்கினாலும் அப்கோர்ஸ் லைக் சப்ளை டிமாண்ட் ஃபேக்டராவும் இருக்கலாம். அதனால இதையும் கோரிலேட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் டைரக்டா. இப்போ நீங்க கோல்டோட விலை குறைஞ்சிட்டே வர்றதுனால இது மேல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? இதுதான் மெயினான ஒரு இஷ்யூ. இப்போ நம்ம அடித்தட்டு மக்களை தாண்டி ஒரு மீடியம் லெவலில் மிடில் கிளாஸ் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளில் தங்கத்தினுடைய விலை குறையும் போது அதிகமாக அதை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். யதார்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்க வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறையும் பொழுது கண்டிப்பா வாங்கி வச்சோம். நம்ம இப்ப பாஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கோல்டு மட்டும் மத்த எல்லா ரியல் எஸ்டேட்டை நீங்க எடுத்துக்கிட்டா கூட அது வந்து லொகேஷன் வைஸா இருக்கலாம், இல்ல சில இடங்கள்ல வந்து வளராமே கூட இருக்கலாம், சில இடங்கள்ல வீழ்ச்சி கூட அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இப்ப கோல்டு ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்க கோல்டு ஹிஸ்டரியே எடுத்து பார்த்தா கூட ஆல்வேஸ் ஆன் த ரைசிங் ட்ரெண்ட். சோ வந்து ஒரு 100 இயர்னா 10 குறையுது அவ்வளவுதானே தவிர நம்மளுடைய கோல்ட நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா அது வந்து நல்ல அப்ரிஷியபிள் அசெட்ஸா அப்ரிஷியேட் ஆயிருக்கு, நல்ல வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதான். சோ இப்ப டெஃபினட்டா இன்னும் வந்து மக்கள் கோல்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட் இல்லாம அங்க இருந்து பணம் எடுத்து கோல்டு வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் அங்க வந்து வரணும் ரிசர்வ்ஸ். சோ ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லாத பணங்கள் ஜெனரலா லைக் எஃப்டில இருந்ததுன்னா டெஃபினட்டா எடுத்து கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப நேச்சுரலான விஷயம் தான். ஜெனரல் பப்ளிக்கு வந்து இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அல்லது கோல்டு பர்ச்சேஸுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ எப்படி இருக்கு? மக்கள் அதிகமாக கோல்டு நம்பி வாங்கலாமா இப்போ? தாராளமா வாங்கலாம். மக்கள் வாங்குவாங்க. அண்ட் இப்போ மக்கள் எல்லாரும் கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா மறுபடியும் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தளவுக்கு தங்கத்தின் மீதான முதலீடு சாதாரண மக்கள் கிட்ட எப்படி இருக்கணும், அல்லது எப்படி போய் சேரணும், அல்லது எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு சஜஷன். சோ இப்போ நம்ம கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் நம்மளால இந்த மாசம் சேவ் பண்ண முடியும், ஆர் 1 லட்சம் ரூபாய் நம்மளோட ஓவரால் சேவிங்ஸ் அப்படின்னீங்கன்னா பிரிச்சு போடுறது பெட்டர். சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம், ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம், கோல்ட்ல கொஞ்சம், எஃப்டில கொஞ்சம் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு வந்து இப்ப லிக்விடா இமீடியட்டா தேவை அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும். சோ கோல்டு வந்து இமீடியட்டா லிக்விடேட் பண்ணக்கூடிய ஒரு அசெட் தான். இப்போ நீங்க சொல்லும்போது என்னன்னா ஒரு எபோவ் மிடில் கிளாஸ் அல்லது கொஞ்சம் அந்த ஹை ரேஞ்ச் இருக்க மாதிரி 1 லட்ச ரூபா சேவ் பண்ண முடியும்னு சொல்லிங்க. ஒரு 10,000 சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் வந்து குறைஞ்ச அளவுக்கு ஒரு சேவிக்கக்கூடியவர்களே இருந்தா கண்டிப்பா. இப்ப 10,000 வாங்கினாலும் இப்ப நமக்கு எவ்வளவோ ஸ்மால் சேவிங்ஸ் எல்லாம் வந்து கோல்ட்ல கூட பாண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணிருக்காங்க. சோ உங்ககிட்ட குட்டி குட்டி பணம் ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் நம்மளால சேவ் பண்ண முடிஞ்சா கூட 1000 ரூபாய்க்கு ஒரு ஆர்டிஓ இல்ல ஒரு சேவிங்ஸ் நம்மளால எடுக்க முடியக்கூடாது. ஏன்னா நமக்கு சைக்கலாஜிக்கலி பணம் எடுக்கக்கூடிய நிலைமையில இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு செலவு வந்துச்சுன்னா அதை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மைண்ட் செட்டா இருக்கும். சோ நம்மளாலேயே எடுக்க முடியாத விஷயம் சேவிங்ஸ்ன்னு ஒதுக்கிட்டோம்னா அது சேவிங்ஸ் தான் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலோட மேபி ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு நீங்க போட்டுக்கலாம். மாசம் 1000 ரூபாய் இல்ல மாசம் 2000 ரூபாய் நீங்க அதுல போட்டு வச்சீங்கன்னா ஒரு வருஷம் அப்படின்னு ஆகும்போது நமக்கு ஒரு 25,000 30,000 ஆகும். அதை வந்து நீங்க எடுத்து நெக்ஸ்ட் ஒரு கோல்டு பாண்ட்லயோ அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ரைட் மேடம். நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம பிட்காயினை பத்தி என்னன்னா இந்த இப்போ ஷேர் மார்க்கெட்டை பற்றிலாம் பேசணும் இல்லைங்களா, பங்கு வர்த்தகத்தை பற்றி பேசணும், தங்கத்தின் மீதான முதலீடு பற்றிலாம் பேசணும். ஆனால் பிட்காயின் வந்து ஒரே ஷூட்டை அடிச்சு தள்ளிட்டே இருக்க மேலே அது வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு லீப்ல இருக்க மாதிரி பார்க்க முடியுது. அது நம்பத்தகுந்த ஒரு விஷயமா இருக்கா?
நம்ப தகுந்த விஷயம் இல்லன்னு தான் சொல்லுவேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா பிட்காயின பொறுத்தவரைக்கும் இப்ப அட்லீஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்டின்னாக்கா உங்களுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த கம்பெனியுடைய ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்னு வந்து மக்களுடைய பர்செப்ஷன். இப்ப பிட்காயின பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு அனுமானத்த, ஒரு பெர்செப்ஷன சார்ந்தே இருக்கிற ஒரு அசெட் அது. சோ பிட்காயின் வந்து இப்ப இனிஷியல் ஸ்டேஜஸ் இப்ப கொஞ்சம் கூட அது வந்து கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் கூட அது ப்ரொடெக்டடா இருக்கு. மக்கள் நிறைய டீல் பண்றாங்க. நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், நீயும் இன்வெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி மோட்டிவேஷன்ஸ் இருக்கு. பட் எனிடே அது அவ்வளோ ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா எனக்கு தெரியல. ஒன்ஸ் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே அதுவும் ஸ்டெபிலைஸ் ஆகும். பட் இது புதுசா வந்த ஒரு டிஜிட்டல் அப்படின்றதுனால டெஃபினட்டா அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹியூஜ் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்க பண்றதோட இம்பாக்ட் டெஃபினட்டா இருக்கதான் இருக்கும். ரைட் மேடம், ரொம்ப நன்றி. இப்போ இந்த குறுகிய காலத்துக்குள்ள எப்படி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி மேம். நன்றி.